இந்த வீடியோவை வழங்குவோர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் மற்றும் இன்கார்பரேஷன் சிட் ஃபண்ட் அசோசியேஷன், தமிழ்நாடு சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் அசோசியேஷன். நிறைய தவறான செய்திகளோ இல்லை முறையில் தப்பு நடக்குது வர்ற செய்திகளோ சிட் ஃபண்டுன்னு பேர் போட்டிருந்தாலும் அதில் 99% சிட் ஃபண்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக அவங்கள சிட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதே கூட தப்பு தான். ஒரு சிட்டு தொழில் நடத்தினாலே சிட் ஃபண்ட் ஆக்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தான் நடக்கணும், மற்றவங்க நடத்தக்கூடாது, கட்டாயம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் இட் இஸ் இல்லீகல். டாக்டருக்கு வந்து எம்பிபிஎஸ் வாங்காமையே டாக்டர் பண்ணாருன்னா போலி டாக்டர் தானே சொல்கிறோம். அப்படி தான் இங்கேயும் சொல்கிறோம். நம்ம எங்களோட சிஸ்டம்ஸ் தான் இன்றைக்கி எங்களோட பெரிய சக்ஸஸ்ஸு. அது எங்களோட சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் வந்து அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக வச்சுருப்போம். நாங்கள் சிட் ஃபண்டுங்கிற பிஸ்னஸ் வச்சுருக்கோங்க, வேறு பிஸ்னஸுக்கு அந்த ஃபண்டை டைவெர்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஜனங்கள் வரணும், இப்போ இம்மிடியட்டாக வந்து வேணாம் பணம் வரணுமா, உடனே சிட் ஃபண்டுக்கு போ, அங்கே போய் ஜாயின் பண்ணும். உனக்கு 3 மாதம் 4 மாதத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னு டெஃபினட்டாக அவருக்கு தெரியும். பேங்க் ஆனால் இட் மே டேக் 5 months 6 months எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அவங்க சென்ட்ரல் ஆஃபீஸ் அந்த ஜோனல் ஆஃபீஸ் எல்லாம் போய் எல்லாம் சேங்ஷன் வரதுக்குள்ளே டைம் ஆகும். எல்லா பேங்க்கில் நீங்கள் இன்றைக்கி போன கூட லோன்ஸ் வந்து பர்டிகுலர் ரீசனுக்கு தான் இருக்கும். ஹவுசிங் லோன் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் லோன் கொடுக்கலாம். சிட்டில் அப்படி இல்லை, இது உங்கள் பணம், நீங்கள் சேர்க்குறீங்க, எடுத்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சேவிங்ஸ் வந்து பண்ணுறது பேங்க்கில் ஆர்டி நீங்களாக போய் கட்டினா உண்டு, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி கட்டினா உண்டு. அதர்வைஸ் உங்களோட சேவிங்ஸ் கொண்டு வர பழக்கமே இப்போது சிட்டில் தான் இருக்குது. அது மாதிரி பணம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், பேங்க்ஸ் இருக்கிற வரைக்கும், ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்கிற வரைக்கும் சிட் ஃபண்ட் தேவைகள் இருக்குது. மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த காலத்துல வந்துட்டு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் இருந்தாலும் சிட் ஃபண்ட், அதாவது சீட்டு நிதிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. நம்மள நிறைய பேருக்கு சீட்டு நிதி சிட் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு என் கூட மிஸ்டர் உமாபதி, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் அவங்க இருக்காங்க. ஸோ அடுத்தபடியா மிஸ்டர் சித்ரரசு, President of Tamil Nadu Chit Fund Companies Association, Managing Director of Kurunji Chit Fund Association இருக்காங்க. Next we have Mr. Sridhar, Director of Margadasi Chit Funds Private Limited இருக்காங்க. And next we have Mr. Vaidyanathan, Director of the Balusari Benefit Chit Fund Private Limited. So hi, வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்க எல்லாரும் இந்த டிஸ்கஷன்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ சிட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மக்கள் நிறைய பேத்துக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல, குறிப்பா யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி ஆட்களுக்கு. ஸோ சிட் ஃபண்ட்னா என்ன சார், அதை பத்தி பேசலாம். தெரியலங்கிறது ஒரு பக்கம் உண்மை எடுத்துக்கலாம். நிறைய தப்பாவும் தெரிஞ்சிருக்காங்க, அதுவும் கண்டிப்பா நீங்க அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆமா சார், சிட் ஃபண்ட் அப்படின்னாலே வந்துட்டு அது ரெஜிஸ்டர்டான ஒரு இதா, அது மட்டும் இல்ல மழையும் பயம் இல்ல சந்தேகங்கள் இல்லையா, தப்பான அபிப்பிராயங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. உண்மை அது இல்லை. நிறைய தவறான செய்திகளோ இல்லை முறையில் தப்பு நடக்குது வர்ற செய்திகளோ சிட் ஃபண்டுன்னு பேர் போட்டிருந்தாலும் அதில் 99% சிட் ஃபண்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்கீம் ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க, 10,000 ரூபாய் போடுங்க, அடுத்த வருஷம் மாதம் 1000 2000 ரூபாய் தரேன், ரெண்டில் மறுபடியும் 10, இப்படிலாம் வரும். இது எல்லாத்துக்கும் ஃபெயில் ஆன உடனே போடுற தலைப்பு என்னென்னு சிட் ஃபண்ட் கம்பெனி அப்படின்னு தான் வருது. தப்பு ரெண்டு இருக்கலாம். ஒன்று அவங்கள்ட்ட புரிதல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சென்சேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக சிட் ஃபண்டுங்கிறதுங்க தேர் இஸ் எ செப்பரேட் ஆக்ட், சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட் 1982ன்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆக்ட். அது எல்லா மாநிலத்திலையும் தனித்தனி அதுக்கு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்காங்க. அவங்க மூலமாக தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. அதனால் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிட்டு குரூப்புமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணணும். வில் கோ இன்டு தட் லேட்டர். எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னா, நார்மலாக ஒரு சிட் குரூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 பேரோ 40 பேரோ சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை 30 பேரை சேர்க்குற வேலையை பண்ணுறது சிட் ஃபண்ட் கம்பெனி. இந்த 30 பேரை சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை என்டர் பண்ணுறாங்க, சிட் அக்ரிமெண்ட். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாதம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ கட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 30 monthsன்னு வச்சுக்கோங்களேன், 3 லட்ச ரூபா சேர்ப்பாங்க. ஒவ்வொரு மாதம் 3 லட்ச ரூபா சேரும். இந்த 3 லட்சத்தை 30 பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் எடுத்துப்பாங்க. யாருக்கு அவசியம் இருக்குது, தேவை இருக்கோ அவங்க எடுத்துக்கலாம். சரி, அவர் யாருக்கு கொடுக்குறதுங்கிற கொஸ்டின் வரும் அடுத்தது இல்லையா. தேவை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 3 லட்சம் எனக்கு வேண்டாம், டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கிறேன், 250 வாங்குறேன், 270 வாங்குறேன், 260 போகிறோம். அவருடைய அவசர தேவை, வெளியில் கடன் வாங்கினாலும் வட்டி கொடுக்கணும் இல்லையா. அப்போது அந்த டிஸ்கவுண்ட்டு யார் அதிகமாக ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, 30% 40%க்கு மேலே போகக்கூடாது. சட்டம் கவர்மெண்ட் ரூல். பட் கம்பெனிஸ் மெஜாரிட்டி 30% நிறுத்திப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் பிட்டர் அதில் போட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் கேட்குறாங்க எனக்கு 30% கொடுங்கன்னு, அப்போ குலுக்கி போட்டு யாருக்கு வருதோ அவங்க கொடுத்துருவாங்க. சரி, அவர் தள்ளினார் இல்லையா,
3 லட்ச ரூபாய் சீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 30% வச்சுக்கோங்களேன், 90,000 ரூபா தள்ளி இருப்பார். இந்த 90,000 என்ன பண்ணுறோம், கம்பெனி இதெல்லாம் பண்ணுது இல்லைங்களா, ப்ளஸ் கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபீஸ், ரெமுனரேஷன், கமிஷன், வாட் எவர் யூ கால் இட், அதுக்கு வந்து 5% அது சிட் அமௌண்ட். நம்ம கேஸில் சிட் அமௌண்ட் இஸ் 3 lakhs. அதில் 5% பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா. இந்த 15,000 ரூபா அவங்க எடுத்துப்பாங்க. 90 minus 15, பேலன்ஸ் 75 இல்லைங்களா. இந்த 75 கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அகெயின் மற்ற எல்லாருக்கும் 30 பேரும் திரும்பி போயிடும். அப்போ அடுத்த மாதம் அவர் கட்டும்போது முழு தொகையான 10,000 ரூபாய் கட்ட வேண்டாம். இந்த டிஸ்கவுண்ட் போர்ஷன் போடுறீங்களா, ஷேர் ஆஃப் டிஸ்கவுண்ட், அதை கழித்து பேலன்ஸ் கட்டாலே போடும். ஸோ அட் எண்ட் ஆஃப் தி பீரியட் நீங்கள் 30 மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டிமாண்ட் என்ன ஆகும், குறையும். அப்போ அவர் கட்ட வேண்டியது கொஞ்சம் கூடுதலாக வரலாம். ஓவரால் பீரியட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் பாக்கெட் விட்டு கட்டினது எவ்வளோ, எந்த மாதம் அவர் சீட்டு கிடைச்சது, ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அவங்க கட்டினதை விட கூடுதலாக கிடைச்சிருக்கும். அது எப்போன்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்களுக்கு. ஆரம்பத்தில் பணம் எடுக்கிறவங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அது அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா வெளியில் போய் ஃபண்ட்ஸ் வேணும்னு என்ன பண்ணுறோம், வி மஸ்ட் பாரோ, பேங்க்லேயோ ஃபைனான்ஸ் கம்பெனிலையோ வாங்குகிறோம் பெரிய தனியாள் கிட்ட. அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் இருக்கும் இல்லையா, அது இதுவாயிரும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் பேங்க்கை தவிர மற்ற ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கே வாங்கினாலும் இதை விட காஸ்ட்லியாக தான் இருக்கும். சேவ் பண்ணுறவங்களுக்கு கடைசி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 8 to 10% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இட் வில் வேரி, பீரியட் மாறும், சிட் அமௌண்ட் மாறும், குரூப் மெம்பர்ஸோட டிமாண்ட் மாறும். அதெல்லாம் டிபெண்ட் பண்ணும்போது 8 to 10% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன் தேர் சேவிங்ஸ். இது ஹவு சிம்பிளாக அதை ஆப்ரேட் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் சேவ் பண்ண முடியுதோ அவங்க கொண்டு பணத்தை சேர்க்குறாங்க, யாருக்கு தேவை இருக்கோ அவங்கள கொடுக்குறோம், அவ்வளோதான். சிட் ஃபண்ட் ஒரே டூல், சேவிங்க்கும் பாரோயிங்க்கும் ஒரே டூல் வந்து சிட் ஃபண்டில் மட்டும்தான் முடியும். பேங்க் இன்ட்ரெஸ்டோட கூட சம்டைம்ஸ் இட் வில் ஒர்க் அவுட் லெஸ். ஃபர்ஸ்ட் சப்போஸ் ஒரு 50 மாதம் சிட் இருக்கும்போது 5-6 மாதம்ல ட்ரா பண்ணால் ஹார்ட்லி 8 to 9% உள்ளதாக வரும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஈவன் டிவிடெண்ட்ஸ் ஆல்சோ தே வில் கெட் மோர், நிறைய டிவிடெண்ட் வரும். ஸோ இயர் கஸ்டமர் ஓன்லி டிசைட்ஸ் at what point of time he can take and whether he can keep for saving, and most importantly அவருக்கு எப்போ தேவையோ மணி just within 1 month 2 month timeல he can decide and draw it. ஸோ அந்த வசதி அவருக்கு இருக்கு. அவர் எங்கே போகாமல் கடனுக்காகையோ இங்கே எதுக்காக போகாமல் அவரோட பணம் சிட் ஃபண்டில் இருக்கும். அவர் எப்போ தேவையோ அப்போது ட்ரா பண்ணுறதுக்கு அவருக்கு வசதி இருக்கும். செக்யூரிட்டிஸ் கரெக்டாக கொடுத்தா அவருக்கு உடனே பணம் கூட வந்து சேரும். நல்ல வசதியாக இருக்கும். பரம்பரையாக so many members are there. It's going like that. Helpful, self-financing. It's clearly saying self-financing. சிட் ஃபண்ட் பர்சன் அப்புறம் சிட் ஃபண்ட் மைண்ட் இருக்கிறவங்க சிட் ஃபண்டெல்லாம் செய்வாங்க இன்றைக்கும், ஈவன் நவ். பிகாஸ் வி ஹேவ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சின்ஸ் 1947 we have been in the business. Every generation, first generation, second generation, but third generation is taking over எங்கள் கம்பெனியை பொறுத்து வரலாம். அப்போ இதில் பார்த்தாச்சுன்னா நீங்கள் வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் அதிகம். அண்டு அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் லெவலில் பார்த்தாச்சுன்னா 4th generation இஸ் சப்ஸ்கிரைபிங் ஃபார் சிட்ஸ். அதான் சிட் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைவு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்பேர் டு பேங்க் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் வரும். அதேமாரி நீங்கள் லெண்டிங் ரேட்டு பார்த்தாச்சுன்னா சார் சொல்கிற மாதிரி கம்மி தான் இது கம்பேர் டு. ஸோ சிட் ஃபண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெட்டர் கம்பேர் டு எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஸ் மிஸ்டர் சிட்டர் சார் செட். ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு இந்த சிட் ஃபண்ட் அப்படிங்கிற இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் மக்களுக்கு இதை பற்றி தெரியல. தெரிஞ்சாலுமே வந்துட்டு சிட் ஃபண்ட்னா ஐயோ இதில் நிறைய மோசடி நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எதனால சார் நடக்குது? அவேர்னஸ் இல்லைங்கிறதா உண்மை. இன்னொன்று ஜென்ரலாக எல்லாத்தையுமே சிட்டுன்னு சொல்லி பழகிட்டோம். ஆக்சுவலாக சிட்டுங்கிற வார்த்தையே யார் யூஸ் பண்ணலான்னா, எந்த நிறுவனம் சிட் ஃபண்ட் ஆக்ட் படி தொழில் கொண்டதோ, ஒவ்வொரு குரூப்பையும் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுறாங்களோ அவங்க தான் சிட் ஃபண்டுன்னு சொல்லிக்க முடியும். அவங்க பேரில் கம்பல்சரியாக சிட்டுங்கிற வார்த்தையோ இல்லை சிட் ஃபண்டுங்கிற வார்த்தையோ கம்பல்சரியாக இருக்கணும். மற்றவங்க யாரும் இந்த சட்டத்தின்படி தொழில் செய்யாத யாரும் தன்னை சிட் ஃபண்டுன்னு சொல்லிக்க முடியாது. மற்றவங்களும் அவங்களை சிட் நடத்துகிறாங்கன்னு சொல்லவும் கூடாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, முன்னாடிலாம் இந்த பாத்திர சீட்டு, நகைச்சீட்டுலாம் சீட்டுன்னு வந்துட்டு இருந்து இப்போல்லாம் மாற்றிட்டாங்க. அது சொல்லி பண்ணக்கூடாது, சேவிங் ஸ்கீம் தான் சொல்லணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி நிறைய இடத்துல சிட்டு ஸோ பாப்புலர். ஒரு விதத்தில் முதல்ல இன்ஃபார்மலாக இருந்து அதுக்கப்புறம் சட்டம் போட்டு தானே ஃபார்மல் ஆக்குறாங்க எதையுமே. ரோட்ஸ் கூட அப்படி தானே ஆகுது. திடீர்னு பார்த்தா ரெசிடென்ஷியலாக இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு கமர்ஷியல் ரோடு ஆகிடும். கமர்ஷியல் ரோடு ஆகிற வரைக்கும் அதெல்லாம் வயலேஷன் தான் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரிஜினலாக பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை ரெகுலேட் பண்ணும்போது சட்டம் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி நடந்தது சில சௌகரியங்களுக்காக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வராதையே சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுறோம். அது எல்லாமே இப்போ அன்ரெஜிஸ்டர்ட் சிட்டு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அவங்கள சிட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதே கூட தப்பு தான். ஒரு சிட்டு தொழில் நடத்தினாலே சிட் ஃபண்ட் ஆக்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தான் நடக்கணும், மற்றவங்க நடத்தக்கூடாது, கட்டாயம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் இட் இஸ் இல்லீகல். ஸோ சிட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தினாலே ரெஜிஸ்டர்டா இருந்தா மட்டும் தான் பயன்படுத்த முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ மற்றதெல்லாம் போலி தான். அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும். நிறைய இடத்துல பண்ணுறோம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். டாக்டருக்கு வந்து எம்பிபிஎஸ் வாங்காமையே டாக்டர் பண்ணாருன்னா போலி டாக்டர் தானே சொல்கிறோம். அப்படி தான் இங்கேயும் சொல்கிறோம் நம்ம. ஸோ அதனால ஓகே சார். சார் இப்போ அதே மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் கிட்ட பெறுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிங்கிறப்போ மக்களோட நம்பிக்கையை பெறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சது 6/1/47. ஆமாம், அதில் எங்களோட சிஸ்டம்ஸ் தான் இன்றைக்கி எங்களோட பெரிய சக்ஸஸ்ஸு. அது எங்களோட சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் வந்து அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக வச்சுருப்போம். நாங்கள் சிட் ஃபண்டுங்கிற பிஸ்னஸ் வச்சுருக்கோங்க. வேறு பிஸ்னஸுக்கு அந்த ஃபண்டை டைவெர்ட் பண்ணக்கூடாது. சிட் ஃபண்டில் மட்டும்தான் அந்த ஃபண்ட்ஸ் இருக்கணும். ஒன்று பேங்க்கில் இருக்கும், அடுத்து நம்ம சிட் ஃபண்டில் இருக்கும். கஸ்டமருக்கு மாதம் அது பேமெண்ட் கொடுப்போம். ஸோ அந்த சிஸ்டம் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கிறனால அந்த ட்ரஸ்ட் இன்றைக்கும் இருக்குது. சார் சொன்ன மாதிரி இல்லை ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் இன்றைக்கி சிட்டு எல்லாருமே இன்றைக்கி எங்களை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த ட்ரஸ்ட் இன்றைக்குமே இருக்குது. ஓகே சார், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க உங்களுடைய கம்பெனியில்? எங்கள் கம்பெனியில் சின்ஸ் 1947 நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சின்ன சிட்டு அன்றைக்கி 25 பைசா டெய்லி 500 நாளும். சிட்டு வேல்யூவே 125 ரூபா தான். அந்த 125 ரூபாய்க்கு 5% கமிஷன் அன்னைக்கு, அதே 5% தான் இன்றைக்கி இருக்குது. அது 6.25 ரூபா. அந்த 6.25 ரூபா படத்துக்கு நம்ம 500 தான் கஷ்டப்படணும். அந்த 500 பேர் நம்ம சேர்க்கணும். 500 தான் கஷ்டப்படணும் நம்ம. அப்போ தான் வந்து 6.25 ரூபா ஃப்ரம் ஈச் பர்சன் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த காலத்துலேருந்தே வந்து இப்போ நாங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் வந்து நாங்கள் பண்ணும்போது எங்கள் ஃபாதர், எங்கள் அங்கிள் அவங்கெல்லாம் பண்ணும்போது இவங்க ஏன் இவ்வளோ இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் இப்போ ஐ இன்வால்வ் இந்த பிஸ்னஸ். ஓகே, எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே சார், நீங்கள்? இட் இஸ் வெரி கிளியர். சிட் ஃபண்ட் ரூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கஸ்டமருக்கு எல்லாம் கரெக்டாக தெரியும். டிரான்ஸ்பரண்ட்டாக சிட் ஃபண்ட் நடக்குது. ஆக்ஷன்ஸ் அண்ட் வி கண்டக்ட் ஆக்ஷன்ஸ் பிஃபோர் ஓப்பன்லி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் யாராவது மெம்பர் யாராவது கஸ்டமர் சிட் எடுக்கலைன்னா 30 நாள் அப்புறம் வி டிபார்ட் இன் செப்பரேட் அக்கௌண்ட் அவரோட பணம் ஆஸ் பர் த ஆக்ட். அண்ட் டோட்டல் இன்ஃபர்மேஷன் வி சப்மிட் டு த ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்ஸ். எவ்ரிதிங் ஆஸ் பர் த ஆக்ட். ஸோ பணம் யாரன்னா செக்யூரிட்டி கொடுத்தா வி வில் கிவ் வித்தின் 4-5 days itself, not more than that. So almost all we are also in the field last 64 years. It was started by very small, now it's big in 4 states and doing well. So it's only customers' trust. The chit fund is like this. If once he dissatisfied, he never comes again. So chit funds are surviving means because of only happy customers. It's elaborating person to person, it's transforming. That is the secret. பை வேர்ட் ஆஃப் மவுத் தான் கம்பெனியோட சக்ஸஸ்ஸு. முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது இல்லாமல் பை வேர்ட் ஆஃப் மவுத் தான் இன்னைக்கு வந்து எல்லா கம்பெனியுமே இன்னைக்கு ஒரு இவ்வளவு பாரம்பரியமாக சக்ஸஸாக நடத்துறதுக்கு அது ஒரு பெரிய சக்ஸஸ். நீங்கள் சொன்ன மாதிரி நம்பிக்கைக்கும் தனியாக ஒரு ஆக்டிவிட்டி எதுவும் பண்ண வேண்டாம். ஒழுங்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பணத்தை பத்திரமா வச்சு அவங்களுக்கு கொடுத்தாலே போகிறோம். ஏன்னா நிறைய கம்பெனிஸ்லங்க கஸ்டமர்ஸ் கம் த்ரூ ரெஃபரல்ஸ் தான். இருக்கிற கஸ்டமர்ஸ் கொண்டு வருவாங்க, இல்லை அவங்க போய் 4 பேர்கிட்ட சொல்கிறாங்க. எகெயின் சார் சொன்ன மாதிரி ஒரு தடவை நம்ம பேர் கெட்டு போச்சுன்னா யாரும் வர மாட்டாங்க. பணம் இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 1000 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். இதில் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புமே பதிவு பண்ணுறோம்.
நம்பிக்கைக்கு நிறைய ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி குரூப் இன்றைக்கி ஒரு 5 lakhs நான் சீட்டு தொடங்குறேன், ஒரு மாதம் கழிச்சு ஒரு 10 லட்ச ரூபா சீட்டு தொடங்குறேன், அதுக்கப்புறம் ஒரு 5 லட்சம் பணம் தொடங்குறேன். இந்த ஒவ்வொரு சிட் குரூப்புமே ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா ஈக்குவலண்ட் தொகையை பேங்க்கில் டெபாசிட்டாக வைக்கணும். 5 லட்ச ரூபா சீட்னா 5 லட்ச ரூபாய் நான் முதல்ல கம்பெனி பணத்தை எஃப்டிஆர் வாங்கணும், யார் பேரில் ரிஜிஸ்டார் பேரில் எடுத்து போய் அவர்கிட்ட கொடுத்துடணும். அது செக்யூரிட்டி டெபாசிட். அதுக்கப்புறம் தான் ஹி கிவ்ஸ் பர்மிஷன் டு ஸ்டார்ட் தி சிட். ப்ரேயர் சேங்ஷன் ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்களை என்ரோல் பண்ணுறோம். மறுபடியும் அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். டோட்டலாக மாதம் சொன்னேன் இல்லைங்களா, ஆக்ஷன் நடத்தி தான் கொடுப்போம்னு சொல்லி. அந்த ஆக்ஷன் நடத்தும்போது எல்லாருக்கும் ஃபிக்ஸட் டேட்டில் தான் ஆக்ஷன் நடக்கும். இன்டிமேஷன் போகுது ஒவ்வொரு மாதமும். ஒவ்வொரு மகளிர் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, யாருக்கு சீட்டு போச்சு, அவர் எவ்வளோ தள்ளி எடுத்தார், போன மாதம் எடுத்தவர் எப்போ பணம் கொடுத்தோம், எல்லா டீட்டெயில்ஸும் கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். எவ்ரி திங் டிரான்ஸ்பரண்ட். அதே மாதிரி ஆக்ஷனில் வந்தால் ஆக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஷன் ஹாலுக்கு எத்தனை பேர் வேணாலும் வரலாம். அந்த குரூப்பில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களா அவங்க ஏஜென்ட் மூலமாகவும் அங்கேயும் ஓப்பன் தான் எல்லாமே. அதே மாதிரி எடுத்த உடனே பணத்தை கொடுக்கும்போது பிகாஸ் ஃப்யூச்சரில் பணம் அவங்க கட்ட வேண்டியிருக்கும் இல்லைங்களா. 3ஆம் மாதம் ஒருத்தர் எடுக்கிறாரு, 30 மாதம் சீட்டில் 27 மாதம் அவர் கட்டணும். இந்த பணம் எகெயின் கம்பெனி பணம் இல்லை. நாங்கள் 30 பேருக்கு பூல் பண்ணி கொடுக்குறோம். 30 மாதம் தொடர்ந்து எல்லாருக்கும் ஒழுங்காக பணம் கொடுக்கணுன்னா எடுத்த பேர் ஒழுங்காக கட்டணும். அவர் கட்டுறதை என்ஷூர் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட ப்ராப்பர் செக்யூரிட்டியோ ஷூரிட்டியோ வாங்கி தான் எல்லா கம்பெனியும் கொடுப்பாங்க. அது இன் ஆர்டர் டு சேஃப் கார்டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி அதர் பீப்புள். இது எல்லாம் ஒழுங்காக பண்ணாலே நம்பிக்கை தான். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எனார்மஸ் பவர்ஸ் இருக்குது. தே கேன் இன்ஸ்பெக்ட் ரெக்கார்ட்ஸ், எப்போனாலும் ப்ராப்ளம் இருக்கு. அதனால் 100% கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற கம்பெனி பயமே இல்லை, நம்பிக்கையான. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க நாங்கள் செக்யூரிட்டி வச்சுக்கிட்டு தான் கொடுப்போம். சம்டைம்ஸ் பேமெண்ட் டிலே ஆச்சுன்னா, மாதம் கட்டுற தவணை டிலே ஆச்சுன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? டிலே ஆனால் என்ன ஆகுனாங்க, இப்போ நம்ம சொன்னோம் 30 பேரை சேர்க்குறோம், 30 பேர்கிட்ட வசூல் பண்ணுறோம், ஒருத்தர் கொடுக்குறோம். ஸோ இதில் ஒருத்தர் 2 பேர் பண்ணல, ஓகே கம்பெனி கேன் மேனேஜ், அவங்க ரிசோர்ஸ் இருந்து பண்ணலாம். 5-6 பேர் கட்டல, 10 பேர் கட்டலைன்னா யூ வில் ஃபீல் த ஷார்ட்டேஜ். எடுத்தவருக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா, கொடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் கம்பல்சரி அவங்க மாதம் கட்டணுங்கிறதுக்காக என்ஷூர் பண்ணோன்னா அப்போ என்ன பண்ணணும், டிலேவாக கட்டினீங்கன்னா தெர் வில் பி a டிலே ஃபீ, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறோம். அண்ட் ஆக்ட்லேயே என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னா டிலே பண்ணாங்கன்னா யூ கேன் ஈவன் ஃபர்ஃபிட் தி, அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கணும் இல்லையா, அதை விட நிறுத்தலாம் அப்படின்னு ப்ரொவிஷன்லாம் இருக்குது. இப்போ அவங்க 2 மாதம் கட்டலைன்னா 2 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா 2ஆவது மாதம் அவங்கள விலக்கிட்டு புது கஸ்டமர் அந்த இடத்துல அவங்க கட்டின பணத்தை அவங்க திருப்பி கொடுத்துட்டு நாங்கள் இன்னும் யார் பணம் கட்டக்கூடிய கஸ்டமரோ அந்த கஸ்டமரை நாங்கள் சேர்ப்போம். ஸோ அப்போ தான் அந்த குரூப் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் அந்த 25 மாதம் அந்த பணம் வாங்கி அப்போ தான் ஒருத்தர் கொடுக்க முடியும். ஸோ அது எங்களுக்கு சிட் ஃபண்ட் ஆக்டில் எங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் இருக்குது. அந்த மாதிரியும் நாங்கள் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். ஸோ அதே மாதிரி ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஏல விடுறது. ஸோ இந்த ஆக்ஷன் ப்ராசஸ் எப்படி சார் நடக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்ஷன் சார் சொன்ன மாதிரி 30 பேர், நம்ம 30 பேர் சேர்ந்தாச்சுன்னா அந்த 30 தான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் ரிசீவிங் த கமன்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ரெஜிஸ்ட்ரார். அது வந்த உடனே தான் நாங்கள் ஆக்ஷன் பண்ணலாம். அந்த 30 பேருக்கு இன்டிமேஷன் அனுப்பிச்சி விடுறது. இப்போ யாருக்கு தேவை இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த ஆக்ஷனுக்கு வருவாங்க. தேவையில்லாத வேற தேவையில்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி 30% வேண்டாம், 20% வேண்டாம், 20% வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம். அவங்க 30%க்கே வந்து 4-5 பேர் வந்துட்டாங்கன்னா அன்றைக்கி 4-5 பேர் உட்காந்துட்டு அது 30%க்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணி விடுறோம். யாருக்கு கிடைக்கணும் யாருக்கு கிடைக்காது நம்ம லாட்ரி தான் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா அங்கே சீலிங் இருக்குது, பிட்டுக்கு ஒரு சீலிங் இருக்குது இல்லையா, 30% சீலிங் இருக்கிறதுனால அப்போ 5 பேர் வந்தால் கேட்டுருந்தாங்க 5 பேருக்கு முன்னே நம்ம ஒரு லாட்ரி எடுத்து யாருக்கா ஒருத்தர் டிசைட் பண்ணுறது. ஆக்ஷனை அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கு டிசைட் பண்ணுவோம். ஆக்ஷன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு 2-3 டேஸில் அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி ஷூரிட்டி ப்ரப்போசல் ஃபார்மெல்லாம் வச்சு ஃபர்தர் பேப்பர்ஸ் வில் ஃபாலோ. ஃபர்தர் அவங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கம்ப்ளீட் பண்ணணுமோ அதெல்லாம் முடித்து அப்புறமா அது எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அந்த டைமில் சஃபிஷியன்ட் செக்யூரிட்டி வாங்கின பிறகு அவங்களுக்கு பணம் கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். எங்களுக்கு சிட் ஃபண்ட் ஆக்ட் 30 days டைம் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்குள்ளே அவங்க பேப்பர் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் முன்னாடியே கொடுத்துருவோம். நாம் பண்ணதுக்கப்புறமும் அந்த மினிட்டை ரிஜிஸ்டார்ட்டை ஃபைல் பண்ணுவோம், யாருக்கு நாங்கள் இந்த மாதம் பணம் கொடுத்துருக்கோங்கிறது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆக்ஷன் டைம்ன்றது எல்லாமே ப்ரீஃபிக்ஸ்டு தான். இந்த பர்டிகுலர் குரூப்புக்கு இந்த தேதியில் 4 மணிக்கு நடக்கும், 4:10க்கு நடக்கும், இன்டிமேஷன் கஸ்டமருக்கு போயிடும். எகெயின் ஆக்டில் ரூல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஆப்ஷனில் யாரெல்லாம் வந்தாங்க அதை ரெக்கார்ட் பண்ணணும், யார் எவ்வளோ பிட் ஆஃபர் பண்ணாங்க அதை எழுதணும்,
ஃபைனலாக நீங்கள் யாருக்கு சிட்டு கொடுத்தீங்க அதை எழுதணும். வந்திருக்கும் 2 பேர் குறைஞ்சபட்சம் 2 கஸ்டமர்ஸ் எதில் தான் சிட்டு நடக்கணும், அவங்க கையெழுத்து போடணும். சீட்டு யார் நடத்துகிறாரோ ஆன் பிஹாஃப் தி கம்பெனி அவங்க சைன் பண்ணணும். இதை மறுபடியும் ஆக்ஷன் நடந்த வித்தின் 21 days இதை மறுபடியும் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணணும். ஓகே. ஸோ எல்லாமே ப்ராப்பரா Transparency. ரொம்ப ஹைலி ரெகுலேட்டட். ஓகே. And it will be recorded everything. ஆமாம். ஓ லைக் ரெக்கார்டர்னா Recorded means minutes. ஓகே. இப்போ மேனுவலாக பண்ணுறாங்க. ஒரு ஃபியூச்சரில் டிஜிட்டலைசேஷன் வந்துட்டு எல்லாமே Digital auction ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. Everything. If any new customer joins, we have to submit same details to register of chits. Any substitutions, if we remove, as he said, if anyone defaults, that intimation also we will give to register. ஓகே. Everything. There is nothing to be hide, and all will be gone by register. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரார் வந்து பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட், அவங்க தான் எங்களுக்கு கவர்னிங் பாடி. எங்களுக்கு சிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐஜி தான் எங்களுக்கு ஃபுல் கவர்னிங் பாடி. எதுனாலும் த்ரூ அவங்க மூலமாக தான் எங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறது. ஓகே. And as you said now, how the people can believe chit funds, most ready than சொல்றீங்கள, even they can verify their chit numbers, groups, whether it is right, permission mark, வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம், டிஎன் ரெசினெட்ல செக் பண்ணிக்கலாம், இது ப்ராப்பர் கம்பெனியா, ப்ராப்பராக வாங்கியிருக்காரா, ப்ராப்பராக நடக்கிறதானே, தட் ஆல்சோ தே கேன் டூ இட். அவங்க சேர்ந்த குரூப்பை அந்த வெப்சைட்டில் போட்டு தமிழ் டிஎன் ரெஜினல் சார் சொன்ன மாதிரி அதில் போய் போட்டால் அந்த கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாங்கிறது தெரிஞ்சிடும். நல்ல பாயிண்ட், அது கரெக்ட். ஸோ அதுமாதிரி நீங்களாம் 70 வருஷத்துக்கு மேலே இந்த இதில் இருக்குன்னு சொல்கிறப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறி இருக்கு, அதை பற்றி பேசலாம். மக்களோட மனப்பான்மையும் சரி, மக்கள் மனப்பான்மையும் சரி, இல்லை உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி. அன்னைக்கு பேங்க்ல பணம் வாங்குறது கஷ்டம், அன்னைக்கு பேங்க் ப்ரொசீஜரல் இருந்துச்சு. அன்னைக்கு சிட் ஃபண்ட்ல பணம் வாங்குறது அன்னைக்கு ப்ரொசீஜரல் ஆஸ் பர் ஆக்ட் வாங்குறது ஈஸி. கஷ்டமா, ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. அன்னைக்கு கஷ்டமா? அன்னைக்கு கஷ்டம். ஓகே. ஆமா, இன்னைக்கு பேங்க் ப்ராசஸ் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஆமா, அந்த ஒரு இது ஒன்று. இன்னொன்று சேவிங்க்கு வந்து அன்னைக்கு அவன் நம்பி அன்னைக்கு ஃபினான்ஷியல் இது ரொம்ப இது கிடையாது. நீங்கள் 47 நீங்கள் எடுங்க, அந்த 60 சீரீஸ்லாம் அப்போல்லாம் எனக்கு பெரிய அந்த ஒரு பணம் புழக்கம், அந்த ஒரு பணம் இதுக்குள்ள சுழற்சிக்கு வந்து ஒரு லிமிட்டட் சோர்ஸ் தான் இருந்துச்சு. அதில் சிட் ஃபண்ட் ஒரு பெரிய மேஜர் ரோல். சிட் ஃபண்ட் கிட்டத்தட்ட 100 வருஷமாக நடக்குது கேரளாவில். இங்கே ஃபஸ்ட்டு கேரளாவில் சிட்டிஸ் ஆக்ட், குரீஸ் ஆக்ட்னு இருக்குது. எங்கள்கிட்ட பழைய ரெக்கார்ட் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. ஒரு சர்ச்சில் இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு. 120 இயர்ஸுக்கு மேலேயுமே இன்னுமே நடந்துகிட்டு இருக்குங்கிற ரெக்கார்ட் எல்லாமே இருக்கு. As sir said, chits started not only with money, madam. It was started with food grains. Yeah. Like that it was coming to the evolved அப்புறம். இப்போ இன்ஸ்டாகிராம்ல பார்ட்டர் கொலாபரேஷனுங்கிற ஒரு மெத்தட் மாதிரி தான் அந்த டைம்ல. ஓகே. ஸோ தானியங்கள் கொடுத்து நீங்க ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஒன்று கொடுப்போங்கிற மாதிரி. ரிமைண்டட். அது எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாங்க, இப்போ வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரேரியன் சொசைட்டி தான் நம்ம எல்லாருமே. ஸோ விளைபொருள் வரும், கன்சியூம் பண்ண போகிறது ஒரு லிமிட்டட் தான் இருக்கும், சர்ப்ளஸ் இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு ஃபேமிலிலையும். இதை பாதுகாக்கிறதுக்கு கூட அவங்ககிட்ட நிறைய இடங்களில் வசதி இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை கொண்டு போய் ஒரு வில்லேஜ் பொறுப்பான ஒரு ஆள்கிட்ட, வில்லேஜ் தலைவரோ யாரோ ஒருத்தர் நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. ஐயா எனக்கு இப்போ வேண்டாம், ஒரு 6 மாதம் கழிச்சு 8 மாதம் கழிச்சா தேவைப்படும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவரும் அதை பத்திரமா பாதுகாத்து வச்சு திருப்பி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பீரியட் என்ன ஆச்சுன்னா, சில பேருக்கு தேவைப்பட்டது, அவங்க வீட்டில் ஷார்ட்டேஜாக இருக்கலாம், இல்லை அவருக்கு வேறு ஏதாவது விசேஷங்கள் இருக்கலாம், வீட்டில் அதிகமான நெல்லோ மணியோ தேவைப்படும். அப்போ போய் அவங்க கேட்குறாங்க, எவ்வளோ ஸ்டாக் இருக்கேன் எனக்கு கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துறேன். அதை கொடுத்து வாங்கி இவங்களுடைய சம்மதத்தோட கொடுத்துருக்குறாரு. இதுதான் அப்படியே ஒரு பிஸ்னஸ் மாதிரி இவால்வ் ஆயிடுச்சு. ஸோ சர்ப்ளஸை சேவ் பண்ணுறாங்க, தேவையானவங்களுக்கு கொடுத்தாங்க, அதை திருப்பி கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டேயில் திருப்பி கொடுத்துட்றாங்க. இதையே வந்து கரன்சி வந்ததுக்கப்புறம் கிரெயின்ஸுக்கு பதிலாக பணம் வந்தாச்சு. ஸோ பணத்தை யார் சேவ் பண்ணுறா, யாரால் சேவ் பண்ண முடியுமோ அவங்க சேவ் பண்ணுறாங்க. மாதம் இருக்கிற அத்தனை பேருமே சேவ் பண்ணக்கூடியவங்க தான். அந்த பணம் யாருக்கு போகுது, யாருக்கு அவசியம் இருக்கோ அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, செல்ஃப் சஸ்டைனிங் சிஸ்டம். ஸோ பேங்க்ஸ் கூட தே பாரோ மணி எல்ஸ்வேர், வெளியில் வாங்குறாங்க. ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் நிறைய ஃபார் இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே அப்படி இல்லை, நம்ம சமுதாயத்துலேருந்து தான் பணமே மொபிலைஸ் பண்ணுறோம், சேவிங்ஸை மொபிலைஸ் பண்ணுறோம், ஒருத்தர் தேவையாரும் கொடுத்துட்றோம். நம்மக்கிட்ட ஒன்றும் இருக்காது, எங்களுக்கு வர வேண்டிய அந்த இன்கம்
சர்வீஸ் ஃபீயோடு சரி, வேறு ஒன்றும் இருக்காது. இது ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் சிஸ்டம் தான். ஓகே சார், நீங்க உங்களுடைய அனுபவத்துல ஏதாவது சொல்லுங்க சார். அப்ப இருந்த மக்கள் மனப்பான்மைக்கும் இப்ப இருக்கிற மனப்பான்மைக்கும். அப்போ வந்துட்டு பணம் வாங்குறதான கஷ்டம். வந்து பேங்கிங் சர்வீஸ் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கல முதல்ல எல்லாம். பேங்கிங் தான் என்னன்னே தெரியாது. ஈவன் தான் இன் ரிமோட் வில்லேஜஸில் பார்த்தா கூட பேங்க் தான் என்னன்னே தெரியாது, பயப்படுறாங்க ஒருத்தர். அந்த டைமில் வந்து சிட் ஃபண்டு தான் ஹெல்ப் பண்ணிது. காரணம் என்னன்னா, ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அவர் நல்ல ஒரு சிட்டு நடத்துகிறாருன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, பணம் பண்ணால் அவர்கிட்ட தான் போவாங்க. பேங்க் இருந்தால் கூட அங்கே மட்டும் தான் போவாங்க. ஏன்னா அவர்கிட்ட வந்து ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டி எல்லாம் குறவு. பேங்க்குக்கு போயாச்சுன்னா உங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பணம் வாங்குறதுக்கு. அந்த ஃபார்மாலிட்டி குறவு இங்கே. ரெண்டாவது 1 to 1 எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி பாப்புலர் ஆகிட்டு இருந்த முதல்ல எல்லாம். இப்போ என்ன ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, அப்போல்லாம் வந்து ப்ரைவேட்டாக தான் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ கமர்ஷியலாக வரும்போது இப்போ எல்லாம் வந்து ப்ரொசீஜர்லாம் செட்டப் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்டிவ் கொண்டு வந்து அந்த ஆக்டிவ் படி எல்லாம் நடக்கணும்னு சொன்னதால இப்போ ஸ்டெபிலைஸ்ட். அந்த சிட் ஃபண்ட் இண்டஸ்ட்ரின்னு ஒரு பேர் வந்தது காரணமே பிகாஸ் ஆஃப் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் சிட் ஃபண்ட் ஆக்ட் 1982. இப்போ ஜனங்கள் வந்தால் இப்போ இம்மிடியட்டாக வந்து என்ன பணம் வரணுமா, உடனே சிட் ஃபண்டுக்கு போ, அங்கே போய் ஜாயின் பண்ணு, உனக்கு 3 மாதம் 4 மாதத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னு டெஃபினட்டாக அவருக்கு தெரியும். சார் சொன்ன இன்னைக்கு எஸ்ஐபி அது மோகத்தில் இன்னைக்கு எங்கள் ஜென்ரேஷன் இருக்காங்க. எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இதுக்கு ஆர்ஜினே நாங்கள் தைரியமாக சொல்லலாம். சிஸ்டமேட்டிக் சேவிங் பிளான்ங்கிறதே நாங்கள் தான், சிட்டு தான். 100 இயர்ஸாக 120 இயர்ஸாக நான் கொண்டாந்தது இந்த எஸ்ஐபிங்கிறதுக்கோட டெக்னிக்கலாக நீங்கள் சொன்ன எஸ்எஸ்பிங்கிறதே நாங்கள் சொல்லலாம். சிஸ்டமேட்டிக் சேவிங்ஸ் பிளான்ங்கிறது 100 இயர்ஸாக எங்களுக்கு சிட் ஃபண்டில் இருக்குது. ஆமாம். Olden days, 90% of the marriages, house constructions in rural areas particularly, only they used to draw the chits and celebrate marriages, constructions, or whatever it may be. Buying Pashumadu and all things. They used to do இந்த பேங்க். ஏன்னா அப்போ வந்து ஈவன் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் கூட சில இடத்துல பேங்க்ஸ் இல்லை. ஒரு 50 years பேக் பார்த்தாலோ உங்களுக்கு பேங்க்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஓன்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் தான், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் ஸ்டேட் கேபிட்டல்ஸ். ஸோ அதனால் அவருக்கு வேற வசதி இல்லை. தே யூஸ் டு டூ இட் செல்ஃப். ஒரு குரூப்பாக, ஒரு வில்லேஜ்னா ஒரு வில்லேஜில் 50 பேர் இருந்தால் 50 பேர். சம் பீப்புள் ஓன்லி 10 people ஆல்சோ தே யூஸ் டு ஆப்ரேட் இட்ஸ் அவருக்குள்ளே. அப்படி இது ஃபெமிலியர் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அவங்க சொன்னது வந்து ஒன்று ரிமைண்ட் பண்ணாங்க. 1887, 1894 அப்போவே we have historical records to say சிட் ஃபண்ட் வாஸ் ப்ரிவலண்ட். அவங்க சொன்ன மாதிரி வெட்டிங்ஸ்க்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி இருக்குது நம்மக்கிட்ட. கேரளாவில் மலபார் டிஸ்ட்ரிக்டில் ஃபாரினர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அன்றைக்கி யூஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ரெக்கார்டு வந்து அந்த வருஷத்தில் இருக்குது. ஏற்கனவே இன்னும் 140-150 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். சிட் ஃபண்ட் ஆக்ட்லாம் இப்போ 82 தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்திருக்கு டெஃபினட்டாக. இதில் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கலாம் நீங்கள் சொன்னதால். இப்போ பேங்க்ஸ்லாம் அப்புறம் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. நீ கூட அந்த கேள்வி கேட்டீங்க. அப்போ நமக்கு இன்னும் தேவை இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக தேவை இருக்கும். ஏன்னா ஒரு காரணம், பேங்க் வந்து எல்லாருடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ண முடியாது. இன்னொன்று நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம், மொபிலைஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பேங்க்கில் கூட ஆர்டி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக என்ன பண்ணுறோம், வேகமாக போவோம், ஒரு 5000 மாதம் சேவ் பண்ணலாம், 10,000 சேவ் பண்ணலாம். இப்போ 6 மாதம் கட்டுவோம், அப்புறம் ஏதாவது செலவு பண்ணுவோம், டிஸ்கண்டினியூ பண்ணுவோம். இப்படி தான் போயின்னு இருக்கு. நாங்கள் சீட்டு கட்டினாலும் அப்படி தான் இருக்கும். சீட்டில் அது இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் சீட்டில் சேர்ந்துட்டா இந்த மாதிரி யாராவது டிஸ்கண்டினியூ பண்ணால் சிட் கம்பெனி சும்மா இருக்க மாட்டாங்க. தே வில் ஃபாலோ இட் அப். அவங்க போய் பர்சுவேட் பண்ணி பேசி ஆள் அடித்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தே ஹெல்ப் யூ டு சேவ் சிஸ்டமேட்டிக்கலி. இது ஒன்று. ரெண்டாவது, எல்லா பேங்க்கில் நீங்கள் இன்றைக்கி போன பிறகு லோன்ஸ் வந்து பர்டிகுலர் ரீசனுக்கு தான் இருக்கும். ஹவுசிங் லோன் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் லோன் கொடுக்கலாம். இப்படி ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஓரியன்ட் லோன்ஸ் தான் மெஜாரிட்டி. இது எதுவுமே இல்லைன்னா ஒரு மார்கேஜ் லோன் வாங்கலாம் ப்ராப்பர்ட்டி பண்ணி. சிட்டில் அப்படி இல்லை. இது உங்கள் பணம், நீங்கள் சேர்க்குறீங்க, எடுத்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் வி பெர்சுவேட் தெம் டு சேவ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சேவிங்ஸ் வந்து பண்ணுறது பேங்க்கில் ஆர்டி நீங்களாக போய் கட்டினா உண்டு, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி கட்டினா உண்டு. அதர்வைஸ் இவங்களோட சேவிங்ஸ் கொண்டு வர பழக்கமே இப்போ சிட்டில் தான் இருக்குது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸி கிரெடிட் கிடைக்குதுங்கிறதால நிறைய பேர் போய் தேவை பேர்ன் தேர் ஃபிங்கர்ஸ் நினைக்கிறேன் இல்லைங்களா. கிரெடிட் கார்டெலாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஃபோனில் லோன் கிடைக்குது, வாங்கிட்டு எவ்வளோ அவசரப்படுறாங்கன்னு தெரியும். ஸ்டார்ட் வித் 24%, டிஃபால்ட் ஆனால் இட் கோஸ் அப் டு 60%. ஸோ மக்களுக்கு இப்போ மறுபடியும் அந்த புது உணர்வு வரும். சேவ் பண்ணி நம்ம மீன்ஸ்குள்ளே தான் செலவு பண்ணணும். அந்த ஒரு உணர்வை கொடுக்குறது, அதுக்கு வழிவகுக்கிறது எல்லாமே சிட்டு தான். ஸோ ஒவ்வொரு
ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் வாங்கிட்டு அப்புறம் கட்டலான்னு போக வேண்டாம். இஎம்ஐயில் வாங்கிடலாம், ஃபோன் வாங்கிடலாம், டிவி வாங்கலாம், தேவையில்லை. சேவ் பண்ணி ஒரு 6 மாதம் கழித்து வாங்கிக்கலாமே. இதை தான் நம்ம முன்னெடுத்துகிட்டு போகணும். அது மாதிரி பணம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், பேங்க்ஸ் இருக்கிற வரைக்கும், ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்கிற வரைக்கும் சிட் ஃபண்ட் தேவைகள் இருக்குது. நிறைய என்னுடைய உருமாற்றம் நடக்கும், அப்ளிகேஷன் நிறைய வரும். ஓகே. ஸோ சிட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய விஷயம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ மக்களுக்கு இதுக்கு மேலே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும். சிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக அவங்க நம்புவாங்க. ஸோ தேங்க்யூ. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.